ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். நம்ம ஆல்ரெடி என்ன டாபிக் பார்த்தோம் லாஸ்டா? டிஜிட்டல் சிக்னல் அண்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். சிக்னல்ஸ்னா என்ன, சிஸ்டம்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப சிக்னல் அண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து பேசிக்ஸ் தான், ஓகேவா? அதுலயே அட்வான்ஸ்டு வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். கிட்டத்தட்ட ரெண்டு சப்ஜெக்டும் சேம் தான், ஓகேவா? இது வந்து டிஎஸ்பின்னு சொல்லுவோம், இது எஸ்எஸ், ஓகேவா? ரெண்டுமே சேம் தான், ஓகே? ரெண்டு டாபிக்கே நான் மிக்ஸ் பண்ணி தான் போட போறேன். ரெண்டுமே ஒண்ணுதான், சிக்னல்ஸ் தான், ஓகேவா? காமனா நம்ம சிக்னல்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஒன் பை ஒன்னா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து சிக்னல்னா என்ன, சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க, சிக்னல்னா நம்ம என்ன சொன்னோம்? டு கன்வே த இன்ஃபர்மேஷன். ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றது, ஓகேவா? ஒரு மெசேஜ அனுப்புறது, சிம்பிளா சொன்னா, ஓகேவா? இதுல பாருங்க, அதுல என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டினியூஸ் டைம் சிக்னல், அப்புறம் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். கண்டினியூஸ் டைம் சிக்னல்னா என்னது? சிடி சிக்னல் சொல்லுவாங்க. டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா என்ன சொல்லுவாங்க? டிடி சிக்னல் சொல்லுவாங்க, ஓகேவா? சிடி சிக்னல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வேவ் ஃபார்மட்ல இருக்கும். அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எக்ஸ் ஆஃப் டி, டீயை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சிடி சிக்னல், கண்டினியூஸ் டைம் சிக்னல், ஓகேவா? அதே இது டிடி சிக்னலை நம்ம என்ன செய்வோம்? என்னங்கிற வேல்யூ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எக்ஸ் ஆஃப் என், ஓகேவா? இது வந்து கேபிட்டல் டி. இதை நான் பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். டிடி சிக்னலை என்ன வச்சு பண்ணுவோம்? நம்ம என், எக்ஸ் ஆஃப் என்னு சொல்லுவோம். டிடி சிக்னல்ங்கிறது எக்ஸ் ஆஃப் டி. இது வந்து இந்த மாதிரி சேமா வந்துடும். இது வந்து டிஸ்கிரிப்ட் டைம்ங்கிறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்ல வச்சு, இப்ப ஜீரோவுக்கு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒன்ல இருந்து இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இப்படி வித்தியாசமா இருக்கும். ரெண்டு பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே லேயரா வரும், ஓகேவா? சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இதுக்குள்ள வேரியேஷன் புரிஞ்சிடும், ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ்லாம் என்னென்ன? இது வந்து 2 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அடுத்து தேர்ட் ஒன் வந்து யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஒன் வந்து யூனிட் பல்ஸ் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்சியல் சிக்னல். சிக்ஸ்த் வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்சியல் சீக்வன்ஸ். செவன்த் வந்து சினுசாய்டல் சிக்னல், ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் தான் மேக்சிமம் வரும். மொத்தமா கேட்டாங்கன்னா 8 மார்க்ல கேட்கலாம் மேபி. சோ நம்ம வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளா ஒவ்வொரு வீடியோ மூலமா பார்ப்போம், ஓகேவா? இதுல ஏதாவது ஒண்ணு புரியலன்னா சொல்லுங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். கேட்டாங்கன்னா நீங்க இதை எழுத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சிடி சிக்னல், டிடி சிக்னல் ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு ஒருக்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாபிக்கை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.